ஹாய், உங்க பேர் என்ன? ஓகே, எப்படி பண்ணீங்க எக்ஸாம் இன்னைக்கு? இது வரைக்கும் பண்ண எக்ஸாம் விட இப்போ பண்ண எக்ஸாம் கொஞ்சம் பெட்டரா சூப்பரா இருந்தா? எல்லாமே ஈஸியா வந்ததா? 1 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் இதா ஏதா புக் அண்ட் சைட் கேட்டிருந்தாங்களா? தெரியலக்கா. ஓகே ஓகே. நீங்க உங்க பேரு? ஹேம்நாத் விக்கி. ஓகே, எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? ஈஸி தான். 1 மார்க்ஸ் அந்த நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஆன் கொஸ்டின் மட்டும் ஆப்ஷன் மாதிரி இருந்துச்சு. Okay, மீதி okay. எல்லாம் ஈஸி. இதெல்லாம் நீங்க சொன்ன கொஸ்டின் மட்டும் தான் இருந்துச்சு. Okay. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. SN2 அதுக்கப்புறம் இது என்னடா எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் எல்லாம் இருந்துச்சு. BHC ஓகே. எல்லாம் மார்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே ஓகே. நீங்க உங்க பேரு? அசோக். ஓகே, எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? ரொம்ப சூப்பரா பண்ணேன். ஓகே. சோ எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? about 70 வந்து ஓகே, இது வரைக்கும் எழுதினதுல இது எப்படி பெஸ்டா பண்ணிருந்தீங்களா? சூப்பரா பண்ணிருக்கேன். ஓகே, சேனல் பார்த்ததுல ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா லைவ் செஷன்லாம்? லைவ் செஷன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, தேங்க் யூ. சோ கண்டிப்பா அடுத்து மேக்ஸ்க்கும் பாருங்க. உங்க பேரு? அனந்தா. ஓகே, எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா தான் பண்ணிருக்கேன். ஓகே, படிச்சதெல்லாம் ஈஸியா வந்ததா? படிச்சது எல்லாமே ஓரளவுக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகல. ஓகே ஓகே. புக் அண்ட் சைடுல இருந்து ஏதாவது கஷ்டமா கேட்டிருந்தாங்களா? புக் இன் சைட்ல இருந்து 3 மார்க் ஒரு கேட்டிருந்தாங்க. பட் அது வந்து புக் இன் சைடுன்னு சொல்ல முடியாது. அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொஸ்டினே தப்புன்னு தான் நினைக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. நீங்க உங்க பேரு? எல்தோ. எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? ஈஸியா தான் இருந்துச்சு. அது 5 மார்க் ஒன்னு மட்டும் கஷ்டமாச்சு. ஒரு 3 மார்க் மட்டும் ஏதோ ஒன்று கேட்டு வச்சிருந்தேன். சரி, ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தா ஆனா ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்ததா? சூப்பர் சூப்பர். உங்க பேரு? கெவின் சேகர். ஓகே, எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? எக்ஸாம் சூப்பரா பண்ணோம். ஓகே, என்ன ஏதாவது டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? 3 மார்க் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இந்த மாதிரி feel பண்ணேன். அப்புறம் 2 மார்க் நியூமெரிக்கல் கொஞ்சம் difficult இருந்துச்சு. ஓகே, புக் அண்ட் சைட் மாதிரி கேட்டாங்களா? side confirm. புக் அண்ட் சைட். ஓகே ஓகே. ப்ராப்ளம்ஸ் ஓரளவுக்கு அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? ப்ராப்ளம்ஸ் ஒண்ணே ஒன்று கேட்டிருந்தாங்க, அது எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, என்ன மிஸ்டேக் நடந்தது இந்த எக்ஸாம்ல? மிஸ்டேக் பாத்தீங்கன்னா 3 மார்க் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு நோன் கொஸ்டின் மாதிரி இல்லாம போச்சு. அன்எக்ஸ்பெக்டடா வந்துச்சு. Unexpected ஆ ஓகே, அப்ப என்ன பண்ண கூடாது? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. we have to be ready இல்லையா? எஸ். உங்க பேரு? ஓகே, எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? நல்லா பண்ணீங்களா? ஓகே, எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 90 above வரும். சரி சரிப்பா. ஏதாவது டிஃபிகல்ட்டா இருந்ததா? 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஓகே ஓகே. உங்க பேரு? அலன். ஓகே, எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? ஈஸியா இருந்தது. ஈஸியா இருந்தது. 3 மார்க்கும் ஈஸியா இருந்ததா? 3 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்தது. 5 மார்க்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டஃபா இருந்தது. ஓகே, கம்பல்சரி क्वेश्चन அட்டெண்ட் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்ணேன். ஓகே, நம்ம சேனல் சொன்னதெல்லாம் லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்ணேன். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓகே, இப்போ மேக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? உங்க சேனல். ஓகே ஓகே, சூப்பர் பா. ஆல் தி பெஸ்ட். உங்க பேரு? ஓகே, எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே. மெயினா அந்த 3 மார்க்ஸ் ஈஸியா இருந்துச்சு. 2 மார்க்ஸ்ல சம் கம்பல்சரி கொடுத்தாங்க. அதுவும் ஈஸியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டால்டன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷர்லாம் கேட்டாங்க. அந்த ஒரு கொஸ்டினும் அப்புறம் 3 மார்க்ஸ்ல கடைசி ஒரு கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. அப்புறம் 5 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கலந்து கேட்டதுனால பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த KPKC டிஃபென்ஸ் அது கேட்டிருந்தாங்க. அது வந்து ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருந்தனால அதெல்லாம் ஈஸியா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, சோ நல்ல மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. சூப்பர் சூப்பர். அடுத்து மேக்ஸ் எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட்.